உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். என் கண்ணான கந்தனுக்கு கந்தவடி வேலனுக்கு தங்கரதம் செஞ்சு வச்சனே, நெஞ்சிலே தங்கரதம் செஞ்சு வச்சனே. ஏன் முத்தான முத்தழகு முத்துவடி வேலனுக்கு வெள்ளிரதம் செஞ்சு வச்சனே, நெஞ்சிலே வெள்ளிரதம் செஞ்சு வச்சனே. சந்தனமும் எடுத்து குங்குமமும். செவ்வாய்க்கிழமைகள்ல வடபழனியில கூட்டம் தாங்கல அதிகமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல வந்து குவியறது சரிதானா? எல்லா நாளுமே நல்ல நாள் தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க செவ்வாய் ஹோரையில கூட வரலாம். அதாவது வடபழனியில என்ன சிறப்பம்சம்னா மீனாட்சி அம்மனும் இருப்பாங்க, ஆஞ்சநேயருமே நீங்க வந்து பார்க்கலாம், அண்ணாமலையாரையும் பார்க்கலாம். பாதரட்சை அணிஞ்சிருக்க முருகனை நம்ம வழிபடுறதால தனி சிறப்பு ஏதாவது இருக்கா? இந்த முருகருக்கு வந்து இந்த பாதரட்சையோட பாக்குறது அது ஒரு கண்கொள்ளா ஒரு காட்சி. தனி சிறப்புன்றது தந்தனை பத்தி எந்த விஷயமும் பாடாத இந்த வாய் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு பிரதானமான வடபழனி முருகன் கோவிலுக்கு இப்ப நம்ம இங்க இருக்கோம். இந்த கோவிலோட சிறப்பை பத்தி சொல்லுங்க மேம். வடபழனியோட சிறப்பம்சமே என்னன்னா, மூலவர் வந்து அப்படியே பழனி ஆண்டவரை நீங்க பார்த்தா மாதிரியே இருப்பாரு. திரு அண்ணாசாமி அவர்கள், அவருக்குதான் நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா அண்ணாசுவாமி தான் வந்து அவரு வந்து முருகன் மேல தீராத ஒரு பக்தி வந்து வச்சிருந்தாரு. அவர் வந்து முதல்ல இங்க வந்து அதோட உங்களுக்கு வரலாறு சொல்றேன். அங்க நான் போன பிறகு திரு அண்ணாசுவாமி அவர்கள்னாலதான் வந்து அவரு ஆசைப்பட்டாரு, எனக்கு பழனியில இருக்கிற அதே மூலவர் சிலைதான் வேணும், அதனால நின்ற கோலத்துல வந்து பார்க்கலாம். இன்னொன்னு அவரை சந்தன அலங்காரத்துல பாக்குறது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப நம்ம மனசுக்கு குளிர்ச்சியும் இருக்கும், வீட்டுல நிறைய சுபிக்ஷமும் நடக்கும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து முருகர் இருக்கிற இடத்துல வந்து நீங்க நிறைய கோவில்கள் வந்து முருகன் தான் தனி பிரதானமா தெரிவாரு. வடபழனியில என்ன சிறப்பம்சம்னா மீனாட்சி அம்மனும் இருப்பாங்க, ஆஞ்சநேயருமே நீங்க வந்து பார்க்கலாம், அண்ணாமலையாரையும் பார்க்கலாம். அது வந்து வடபழனியோட தனி சிறப்பு. அது மற்றொரு சிறப்பு வந்து நீங்க வந்து மூலவரை பார்த்த பிறகு உற்சவரை வந்து வெளியில வச்சிருப்பாங்க. அதுக்கு பின் சன்னதியில வள்ளி தேவயானை அவங்க ரெண்டு பேருமே வந்து நீங்க காட்சி தரதையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமையானா ரொம்ப விசேஷமா இருக்கும். நம்ம எப்படி சிறுவாபுரிய வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, இங்கே வந்து முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமைனா அந்த ரேஸ் அப்படி அந்த வைப்ரேஷன் வந்து சொல்லுவாங்க. செவ்வாய் பகவானுக்கு வந்து நிறைய நம்ம பிரார்த்தனை அந்த கடன்லாம் இருந்ததுன்னா இங்க நம்ம வடபழனியில செய்யறது வந்து ரொம்ப உகந்தது அப்படின்னு இருக்கு. உள்ளியும் வந்து ஒரு சின்ன ஜீவ சமாதி இல்ல, அண்ணாசுவாமி வணங்கின முருகர் உள்ள வச்சிருக்காங்க. அது ஆதிபீடம்ல. ஆமா, நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து பார்க்கணும். ரொம்ப பழமையான படம் அது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-90 வருஷம் கூட அந்த படத்துக்கு வந்து இருக்கலாம். அந்த படம் வந்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் இருட்டாதான் தெரிவாரு அந்த படத்துல, விளக்கு காமிக்கும் போது தான் ரொம்ப அழகா தெரிவாரு. அதனால நீங்க வந்து முருகரை பார்த்துட்டு வெளியில வந்தீங்கன்னா அண்ணாசுவாமி வணங்கின அந்த முருகரோட அந்த படத்தையும் வந்து பார்க்கணும்ன்றது என்னோட கோரிக்கை. ஓகே மேம். மத்த கோவில்களை தாண்டி இங்க இருக்கிற மூலவருக்கு இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா பாதரட்சை அணிஞ்சிருப்பாங்க. பாதரட்சை அணிஞ்சிருக்க முருகனை நம்ம வழிபடுறதால தனி சிறப்பு ஏதாவது இருக்கா மேம்? பாதரட்சைன்றது இப்போ நம்ம திருப்பதிக்கு போனா பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு பெருமாளை வந்து வெறும் பாதத்தோட பாக்குறது வந்து ரொம்ப பெரிய குடுப்பனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி வடபழனிலேயே வந்து முருகருக்கு வந்து அந்த பாதரட்சையோட பாக்குறது அது ஒரு கண்கொள்ளா ஒரு காட்சி. தனி சிறப்புன்றது முருகனை வந்து அதுதான் நான் சொல்றேன். இப்போ நம்ம பழனிக்கு போறது வந்து பெரிய ஒரு டிஸ்டன்ஸ், அத நீங்க முருகரை வந்து நின்ற கோலத்துல இங்க பாக்குறதே வந்து பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தானே. அப்புறம் இன்னொன்னு வடபழனிக்கு சிறப்பு என்னன்னா இந்த குளம், தெப்ப குளம். நிறைய கோவில்கள் வந்து தெப்பக்குளம் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். பட் வடபழனியை பொறுத்த வரைக்கும் நல்ல அழகா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த உத்தரம் வந்து வர்றதுனால இன்னமும் நிறைய செலிப்ரேஷன்ஸ் வந்து இங்க நிறைய இருக்கும், விழாக்கள் நிறைய எடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அவரோட மாமன் பெருமாளையும் பார்த்துட்டு இவங்களையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆர்டர் கிடையாது. நீங்க கேட்டீங்கல்ல இதெல்லாம் இப்படி பார்த்துட்டு வரணுமா அப்படின்னு, இல்ல, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த வடபழனியில இருக்க எல்லா கோவில்களையுமே நீங்க பார்க்கணும், முருகரையும் பார்த்துட்டு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா கோபுரம் வந்து நம்ம வடபழனிக்கு 4 கோபுரம் இருக்கு. அதுல ஒரு கோபுரம் ஃபுல்லாவே பரதநாட்டியம் சார்ந்து வச்சிருப்பாங்க.
ஃபுல்லாவே. அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்புறம் உள்ள வந்து கந்த புராணமும் பண்ணிருக்காங்க. மூலவருக்கு வெளியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா மேல தளத்துல வந்து கந்த புராணம் அப்படியே ஃபுல்லா வந்து எழுதி அது அழகா வரைபடம் எல்லாம் பண்ணிருக்காங்க. இது வடபழனியோட தனி சிறப்பும் கூட. நம்ம எப்பவுமே வந்து இந்த கோவில்களுக்கு வந்தா சில பேர் என்ன பண்றாங்கன்னா மூலவரை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு போயிடுறாங்க. எல்லா கோவில்லயும் இப்ப அது ஒரு விஷயமா இருக்கு. எல்லாரும் போய் சாமியை பார்த்துட்டு உடனே வெளியில வந்துடுறாங்க. அப்படி இல்லாம நீங்க ஒரு கோவிலுக்குள்ள வந்து மூலவரையும் பார்த்துட்டு அந்த கோவிலோட சிறப்பு, ஒவ்வொரு தூண்லயும் ஒவ்வொரு சிலை பண்ணிருக்காங்க, அதவும் பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். செவ்வாய்க்கிழமைகள்ல வடபழனியில கூட்டம் தாங்கல அதிகமா இருக்கு. மக்கள் எல்லாருமே செவ்வாய்க்கிழமை வந்து குவியறாங்க. அதுவும் காலையில 4 மணி பூஜைக்கு வராங்கன்றாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல வந்து குவியறது சரிதானா? எல்லா நாளுமே நல்ல நாள் தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க செவ்வாய் ஹோரையில கூட வரலாம். அதாவது சில பேருக்கு ஜாதக ரீதியா இல்ல செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தவங்களோட ஜாதகர் கூட சொல்லலாம் செவ்வாய்க்கான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு. அது செவ்வாய் கிழமைதான் பண்ணணும்னு கிடையாது, செவ்வாய் ஹோரையில கூட பண்ணலாம். அது என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்தாதான் முருகனோட அருள் வந்து பரிபூரணமா நம்மளுக்கு. அப்படி கிடையாது. எந்த நாள்ல வந்தாலுமே மனப்பூர்த்தியா மனசார வந்து சுவாமி கும்பிட்டாதானே. நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பாத்துட்டு போனா போதுமா? அப்படி இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை கூட வரலாம். அன்னைக்கு கூட வந்து நீங்க சுவாமிய பார்த்துட்டு மனசார சுவாமி கும்பிட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பான விசேஷம். இன்னொன்னு கொடிமரத்தை பத்தி நான் சொல்லணும்னு இருந்தேன். கொடிமரத்துக்குன்னு சொல்லிட்டு தனி சிறப்பே இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, மூலவரை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு போயிடுறாங்க. கொடிமரம் நமஸ்காரம் என்றது வந்து எல்லாருமே பண்ணணும். இன்னொன்னு ஒவ்வொரு நாளைக்குன்னு சொல்லிட்டு முக்கியமான, இப்ப திங்கட்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், 6 to 7 திங்கள் ஹோரைன்னு சொல்லி வரும். அப்புறம் 1 to 2 நைட்டு 8 to 9. நம்மளுக்கு வந்து மத்தியானம் வந்து கோவில் வந்து திறக்கிறது இல்லை. ஆனா காலையிலயும் நைட்டுமே வந்து கோவில்கள் இருக்கு. அந்த ஹோரை பார்த்து ஒவ்வொரு நாளோட ஹோரை பார்த்து அந்தந்த கிழமை ஹோரையில நம்ம வந்து கொடிமரம் நமஸ்காரம் பண்ணோம்னா ஒவ்வொரு கிரகங்களோட அந்த பரிபூரணமான ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும். அப்புறம் எல்லா சக்தியுமே, ஒரு கோவிலோட பரிபூரணமான சக்தியுமே அந்த கொடிமரத்துலதான் வந்து இருக்கு. அது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால கொடிமரம் நமஸ்காரம் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய பேர் வெக்கம் வர படுறாங்க. கீழே விழுந்து நம்ம கும்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து சுவாமி கிட்ட எப்பவுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய ஏற்றங்களும் தரும். ஓகே மேம். அதே மாதிரி இந்த கோபுர நமஸ்காரம் கோடி புண்ணியம். நம்மளோட வடபழனி கோவில் அதுக்கு ஒரு தனி இடமே இருக்கு. இங்க நின்னு பாத்தீங்கன்னா கோபுர தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோபுர தரிசனம் செய்யறது எவ்வளவு நல்லதுன்னு காலையில ஏந்திரிச்சு, எனக்கு தெரிஞ்சு வடபழனி மக்கள் எல்லாருக்குமே காலையில ஏந்திரிச்சு கோபுரம் கலசம் பாக்குறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சூரியனை உதிக்கிற சூரியனை பார்த்துட்டு கோபுரத்தை பார்த்தோம்னா அன்னைக்கு நாளே ஒரு பாசிட்டிவா போகும். யூசுவலாவே என்னன்னா சயின்ஸாவே சூரியனை வந்து 20 வினாடிகள் செகண்ட்ஸ் கணக்குல நம்ம பார்த்தோம்னா அன்னைக்கு நாள் வந்து நல்லா போகும், நம்ம பார்வையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி கலசம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நிறைய பொருள் சேர்த்து பண்ணிருக்கிற ஒரு விஷயம். அதனால அதை நம்ம பாக்குறதுனால நம்ம உடம்புல நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும். எதிர்மறை எண்ணங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் போய் நேர்மறை எண்ணங்கள் வந்து நம்ம உடல்ல வந்து நம்மளோட மனசுக்கும் சரி மூளைக்கும் சரி ரொம்ப நல்லது. ஓகே மேம். இப்ப வடபழனி கோவில் பத்தி பாத்துட்டோம். ஆனா வடபழனி கோவில்ல குளத்துக்கிட்ட இருக்க இந்த பரமேஸ்வரி அம்மன் கோவிலை பத்தி யாருமே பேசுறது இல்ல. ஆமா, என்னன்னா நிறைய பேர் வராங்க, வடபழனிக்குள்ள போக முடியாதவங்க பரமேஸ்வரி அம்மா வந்து சும்மா அப்படியே பாத்துட்டு வெளியில ஒரு அம்பாள் இருக்காங்க அதனால நான் பாத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வந்தீங்கன்னா அவங்களோட தாயார் இருக்காங்க. எப்படி வந்து நம்ம மாமன் அவரை பாக்குறோமோ பெருமாள், அதே மாதிரி அவங்களோட தாயாருமே பாத்துட்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையுமே தரும். உள்ள பாத்தீங்கன்னா பரமேஸ்வரி அம்மா கிட்ட நவகிரகங்கள் வந்து இருக்காங்க. அந்த நவகிரகங்கள் வந்து நீங்க யூசுவலாவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அம்பாள் கிட்ட நவகிரகங்களை வழிபடும் போது நவகிரக தோஷங்கள் போறதுக்கு நிறைய போறதுக்கான நிறைய சந்தர்ப்பம் இருக்கு, சூழ்நிலைகளுமே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால பரமேஸ்வரி அம்மா கிட்ட வந்தீங்கன்னா குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க வந்து நவகிரகங்களை சுத்திட்டு வந்தீங்கன்னா முருகர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எப்பவுமே வந்தோம் முருகரை பார்த்தோம் இல்லாம பக்கத்துல இருக்க பெருமாள் கோவிலா இருக்கட்டும் இல்ல அங்காள பரமேஸ்வரி கோவிலா இருக்கும்போது எல்லாமே பார்க்கும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நம்ம வந்து உள்ள உட்கார்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்து வரும்.
அது வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து நம்ம பரமேஸ்வரி தாயாரை பார்த்துட்டு அப்படியே மூவர் சமாதிக்கும் நம்ம போவோம். ஏன்னா இந்த வடபழனி கோவில் உருவானதுக்கே காரணம் வந்து மூவர் சமாதி தான், அண்ணா சுவாமி அவர்கள் தான். அவரையும் போய் பார்க்கலாம் நம்ம. தமிழ் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க மூவர் ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து வடபழனி கோவிலுக்கு வந்தீங்கன்னா அப்படியே பின் பக்கம் அந்த மூவர் ஜீவ சமாதிக்கு எல்லாருமே கட்டாயமா போகணும். நான் ஏன் இத சொல்றேன்னா, ஒரு கோவில் உருவாகிறதுக்கு இப்போ கடவுள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து அமர்றதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி மனுஷன் கிட்டதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூவர் சமாதி மூலியமா தான், அவங்க மூலியமா தான் வந்து வடபழனியே உருவானது. அதனால வந்து மூலவரை மட்டும் சுவாமி கும்பிட்டுட்டு போகாம தரிசனம் பண்ணிட்டு போகாம ஜீவ சமாதிக்கும் போயிட்டு வந்தோம்னா அவங்களோட வேண்டுதல் வந்து முழுசா பூர்த்தியாகும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. வடபழனிக்கு வந்தீங்கன்னா கிட்ட இருக்கிறவங்க கிட்ட கேட்டங்கன்னா கூட சொல்லுவாங்க, ரொம்ப நியர்பை, ஒரு 2 minutes வாக் தான். கோவில்ல எல்லாருக்குமே வந்து உள்ள நுழையும் போதே அந்த முழு வரலாறு வந்து சிற்பமா இருக்கும், ஓவியமா இருக்கும். ஆனா எங்க ஜீவ சமாதி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை கோவில் உள்ளதா இருக்குமோன்னு அவங்களும் நினைச்சிட்டு ஆதிபீடத்துல போயிட்டு தியானம் பண்ணிட்டு போறாங்க. அது இல்லாம தனியா ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நீங்க தான் சொல்லும் போதுதான் எனக்குமே தெரியுது. அந்த இடத்துக்குமே நம்ம கண்டிப்பா போலாம் வாங்க. நம்ம எத்தனையோ முறை இந்த இடத்தை கடந்து போயிருப்போம். ஆனா இங்க ஒரு ஜீவ சமாதி இருக்கு. இந்த கோவில் தான் வடபழனி கோவிலுக்கு வந்து ஒரு மூலாதாரம் அப்படின்னு நமக்கு தெரியாமலே இருந்திருக்கு இல்லையா? இந்த கோவிலோட ரகசியங்கள் பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து வீடு வந்து கோடம்பாக்கம்ல தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த கோவில் பத்தி சொல்லும் போது அங்க இருந்து இங்க நாங்க ஷிஃப்ட் பண்ணி வந்தோம். அப்புறம் குழந்தைய இங்க விளையாடிக்கிட்டு இருப்போம். இங்க பாத்தீங்கன்னா வெறும் மைதானம் மட்டும் தான் இருக்கும். இந்த கோவில் வந்து நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த கோவில் வந்து அப்போ அன்னதானம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ மூவர் ஜீவ சமாதியை வந்து திறக்குறாங்க. குரு பூஜை அன்னைக்கு, முதல் குரு பூஜை. குழந்தைங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியாது, எங்களுக்கு என்ன தெரியும் அந்த ஜீவ சமாதி பத்தி எல்லாம். மத்தியானம் சாப்பிடறதுக்கு வந்த வடை பாயசத்தோட அப்பவே வந்து அண்ணா சுவாமி அருள் இருந்திருக்கு. அப்புறமா தான் தெரியும் நம்ம ஜீவ சமாதியில அவரோட முதல் குரு பூஜைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா சுவாமியை பத்தி தெரிவிக்கணும் அப்படின்னா, அண்ணா சுவாமி சிறு வயதுல இருந்தே வந்து பெரிய முருக பக்தர். அவருக்கு வந்து அந்த ஈடுபாடு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவருக்கு கரெக்டான ஒரு வயதுல வந்து திருமணமும் நடந்துருச்சு. ஆனா என்னன்னா அவர் வந்து படிக்கல. சின்ன வயசுல இருந்தே வந்து படிப்புல வந்து அவ்வளவு ஆர்வம் வந்து காமிக்கல. நீங்க வந்து இப்ப வரும்போது கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, திருத்தணியில வந்து அவரு வந்து பலிபீடத்துல அவரு நாக்கு அறுத்து வச்சுக்கிட்டாரா அப்படின்னு. ஏன் அதை வச்சுட்டாருன்னா, படிக்கலன்றதுனால அவரால வந்து கந்தனை பத்தி எந்த ஒரு வரலாறும் பாட்டும் அவரால படிக்க முடியல. இத சில பேர் சொல்ல அதிக பிரசங்கித்தனமா அவர் பண்ணிட்டாருன்னு. இல்ல, அவருக்கு என்னன்னா கந்தனை பத்தி எந்த விஷயமும் பாடாத இந்த வாய் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாருமே உறங்க போயிட்டாங்க திருத்தணியில. அவர் என்ன பண்ணிருக்காரு, பலிபீடத்துல உன்னை பத்தி பாடாத கந்தனை பத்தி பாடாத இந்த நாக்கு எதுக்கு அப்படின்னு அறுத்து வச்சுட்டாரு. வச்சுட்டு வந்துட்டாராம். வந்தோடனே அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாக்கியமும் இருக்காது அப்படின்னு. ஆனா கந்தன் என்ன பண்ணிருக்காரு, நீ நாக்கு அறுத்து வச்சுட்டாலும் பரவாயில்ல, ஆனா நீ சொல்ற உன் அசைவு சொல்ற எல்லாமே நடக்கும் அப்படின்னு வந்து அந்த ஒரு அருளை கொடுத்து, இங்க வந்த பிறகு நிறைய பொதுமக்களுக்கு திருநீர் இட்டாலே அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான எல்லா விஷயமும் சரியாக ஆரம்பிச்சது. அவருக்கு நோய்கள் சரியாக மக்களுக்கு. அதுல இருந்துதான் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா பழனிக்கு, அதாவது ஒரு சாது வந்து சொன்னாரு, நீங்க பழனிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பழனிக்கு போயிருக்கும் போதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு உள்ள ஒரு படம் இருக்கும் வடபழனியில அப்படின்னு. அந்த படத்தை வாங்கி இங்க வந்து, அதாவது சென்னை நோக்கி வந்து அந்த படத்தை வச்சு மக்களுக்கு வந்து எண்ணற்ற நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவர் வந்து பண்ணிருக்காரு. சோ அப்படிதான் ஆரம்பிச்சது. அண்ணா சுவாமிக்கு அடுத்தது ரத்ன சுவாமிகள் வந்து வந்தாரு. ரத்ன சுவாமிகளோட வரலாறு என்னன்னா, அண்ணா சுவாமி அவருக்கு வந்து மல்லிகை பொருள்லாம் இருக்குல்ல, அந்த எல்லாமே வந்து கொடுத்துட்டு போயிருந்திருக்காரு வடபழனியில வந்து. ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து அன்னதானம் வழங்கணும் அப்படின்ற போது அண்ணா சுவாமி வந்து சில பேர்கிட்ட கேட்பாங்களாம், அன்னதானம் இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த பொருள் எல்லாம் வந்து சிலது வந்து அண்ணா சுவாமிக்கு வந்து கொடுத்திருக்காரு ரத்ன சுவாமி அவர்கள். ஒரு நாள் வந்து அண்ணா சுவாமிக்கு நிறைய வயசு ஆயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நமக்கு அடுத்தது யாரு இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ரத்ன சுவாமி கிட்ட சொல்லி இருக்காரு.
ஆனா ரத்ன சுவாமிக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க எல்லாம் இருக்கிறதுனால நான் எப்படி ஆன்மீகத்துல ஈடுபட முடியும், எனக்கு அது வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவருமே ஜீவசமாதி ஆயிட்டார் அண்ணா சுவாமி. அதுக்கப்புறம் இந்த சேவையை இந்த சேவையை யார் செய்வா, இது அப்படியே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரத்ன சுவாமிகள் இதை ஏத்திருக்காரு, ஆன்மீகத்துல வந்திருக்காரு. அந்த ஆன்மீகத்துல வரும்போது எப்படி அண்ணா சுவாமி வந்து நாக்கறுத்து, அது பாவடம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நிகழ்வுக்கு, அத பண்ணி அவருமே வந்து முள் ஆணியில நின்னு இங்க வந்து எல்லாருக்குமே அருள் பாரிச்சு அதே மாதிரி திருநீரிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாக்கியலிங்க சுவாமிகள் வந்த பிறகுதான் வந்து கோவில்ல எழுப்பப்பட்டது, வடபழனி கோவில் எழுப்பப்பட்டது. இந்த மூவர் ஜீவ சமாதியும் வச்சதுதான் இந்த இடம். ஓகே, நீங்க லைனா அப்படியே பாக்கலாம், பார்த்து இங்க வணங்கிட்டு போனீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி அண்ணா சுவாமிக்கு வந்து தீராத வயிற்று வலியுமே இருந்தது. அவர் சின்ன வயசுல இருந்தே ஒரு பிரச்சனை தீராத வயிற்று வலி இருந்தது. அதுக்கு வந்து ஒரு சாது சொல்லியிருக்காங்க, நீ திருப்போரூர் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்போரூருக்கும் போயிருக்காரு. இப்ப என்னன்னா நிறைய நேரத்துல என்ன ஆகும்னா, இப்ப இருக்க மாதிரி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அப்ப கிடையாது. அவங்க வீட்லயுமே சொல்லிருக்காங்க, நீங்க திருப்பூரூர் போனீங்கன்னா அங்க ஆறு நிறைய ஓடுது, எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே வயிற்று வலியில வேற இருக்கீங்க அப்படின்னு. ஆனா அண்ணா சுவாமி முருகர் மேல எனக்கு பக்தி இருக்கு, ஆத்தெல்லாம் கடந்து திருப்பூரூருக்கு போயிருக்காரு. போய்தான் அங்க ஒரு சாது சொல்லியிருக்காரு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, திருத்தணிக்கு எப்படி அவர் போனாருன்னு சொன்னீங்கன்னா அங்க சொல்லியிருக்காரு, திருத்தணியில நீ யாருமே செய்யாத ஒரு நேர்த்தி கடனை புது விதமா செய், கந்தன் உன் கூடவே வந்துருவாரு அப்படின்னு. ஆனா கந்தனுமே நினைக்கல அவரு நாக்கறுத்து வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாது சொன்ன மாதிரி அதுவுமே ஒரு புதுவிதமான ஒரு வேண்டுதலா தானே இருந்தது. எல்லா கோவில்களுக்கும், பழனிக்கும் சரி, திருத்தணிக்கும் சரி, திருப்போரூருக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து எல்லா கோவில்களுக்குமே வடபழனி வந்து ஒரு நல்ல ஒரு தொடர்புள்ள ஒரு ஸ்தலமா வந்து இருக்கு. அதனால கண்டிப்பா வரவங்க ஜீவ சமாதிகளை வணங்கணும் என்றது வந்து என்னோட கோரிக்கை. அதே மாதிரி வடபழனி உருவாக்குன மூவர் இங்க இருக்கும் போது கண்டிப்பா வணங்கணும். உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன், அவரு வந்து நம்ம முருகரை பத்தி ஒரு 2 வரி பாட்டு பாடணும்னு நினைக்கிறாரு. சொல்லுங்க, என்ன பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க? முருகனை பத்தி நிறைய பாட்டு எழுதியிருக்கேன். வடபழனிக்கு வந்து 7 மாசம் ஆகுது. ஆனா அந்த முருகன் வந்தாலே ஒரு அபூர்வமான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். சரி, எங்க ஃப்ரெண்டு சொன்னாரா, நீங்க வேலைக்கு வந்த முருகன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற தேவாங்கர் மகால்ல வந்து வேலைக்கு சேர்ந்தேன். கோயிலுக்கு வந்துட்டு போனா செவ்வாய்க்கிழமை தீப ஏத்துறேன். அதுல இருந்தே எனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்குது. எங்க குடும்பத்துல கஷ்டங்கள்லாம் நிறைய தீர்ந்துருக்கு. ஆனா முருகனை பத்தி, வடபழனி முருகனை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க. என் கண்ணான கந்தனுக்கு கந்தவடி வேலனுக்கு தங்கரதம் செஞ்சு வச்சனே, நெஞ்சிலே தங்கரதம் செஞ்சு வச்சனே. ஏன் முத்தான முத்தழகு முத்துவடி வேலனுக்கு வெள்ளிரதம் செஞ்சு வச்சனே, நெஞ்சிலே வெள்ளிரதம் செஞ்சு வச்சனே. சந்தனமும் எடுத்து குங்குமமும் எடுத்து நெத்தியிலே பொட்டு வச்சனே, சந்தனமும் எடுத்து குங்குமமும் எடுத்து நெத்தியிலே பொட்டு வச்சனே. அந்த சக்தி வடி வேலன் பேரன் நித்த நித்தம் சொல்லி நான் இன்பங்கள் அள்ளி வச்சனே, அந்த சக்தி வடிவேலன் பேரன் நித்த நித்தம் சொல்லி நான் இன்பங்களை அள்ளி வச்சனே, வாழ்வில் இன்பங்களை அள்ளி வச்சனே. காவடிகள் கோடி வர கந்தன் புகழ் பாடி வர கண்ணுக்குள்ள கட்டி வச்சனே, காவடிகள் கோடி வர கந்தன் புகழ் பாடி வர கண்ணுக்குள்ள கட்டி வச்சனே. கந்தனை ஏன் கண்ணுக்குள்ள கட்டி வச்சனே, அந்த கட்டழகு பெட்டகத்தை முத்துமணி ரத்தினத்தை உசுருக்குள் ஒட்டி வச்சனே, அந்த கட்டழகு பெட்டகத்தை முத்துமணி ரத்தினத்தை உசுருக்குள் ஒட்டி வச்சனே. கந்தனையே உசுருக்குள் ஒட்டி வச்சனே. ஏன் கண்ணான கந்தனுக்கு கந்தவடி வேலனுக்கு தங்கரதம் செஞ்சு வச்சனே, நெஞ்சிலே தங்கரதம் செஞ்சு வச்சனே. ஏன் முத்தான முத்தழகு முத்துவடி வேலனுக்கு வெள்ளிரதம் செஞ்சு வச்சனே, நெஞ்சிலே வெள்ளிரதம் செஞ்சு வச்சனே. வடபழனி முருகனுக்கு அரோகரா. மேம், இன்னைக்கு நம்ம வடபழனி சுத்தி இருக்க எல்லா இடங்களும் பார்த்தோம். மன நிம்மதியா இருக்கு, நிறைவா இருக்கு. ஏன்னா வடபழனி இவ்வளவு இடம் இருக்கான்ட்டு நமக்கே தெரியாது இல்லையா, இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே வித்தியாசமா இருந்தது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப வயசான அப்புறம் தான் ஆன்மீகத்துல எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. ஒன்ஸ் மேரேஜ் ஆகணும், குழந்தை வரணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்காக சாமி கும்பிடுறவங்க தான் அதிகம். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் யங்ஸ்டர்ஸ் வந்து ஆன்மீகத்துல வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மொபைல் வந்து பாத்துட்டே இருக்காங்க.
அதுல வந்து டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல் தான். இப்ப நம்ம இந்த கேமராவே டெக்னாலஜி தான், அது யூஸ்ஃபுல் தான். ஆனா அது தவிர்த்து டெக்னாலஜி மூலமா வர சைடு எஃபெக்ட்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி. வேற என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம? நிறைய இல்ல. இன்னொன்னு, நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ஆங்கிலேயர்கள் இதை கண்டுபிடிச்சாங்க, அதை கண்டுபிடிச்சாங்க, நம்மளுக்கு இவ்வளவு பெரிய கோவில்கள் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல வேற என்ன வரலாறு இல்ல, இந்தியால என்ன வரலாறு இல்ல, அது யாருமே நம்ம தெரிஞ்சுக்கவே மாட்டோம். சோசியல் மீடியாலயே ரொம்ப ஆக்டிவா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச கோவில்களுக்கு நீங்க வர ஆரம்பிச்சு நம்மளோட பாரம்பரியம்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த வர ஜெனரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு ஜெனரேஷன்ல இருந்து தான் இன்னொரு ஜெனரேஷனுக்கு வந்து போகும், பாரம்பரியமா வந்து போகும். அப்போ இந்த தலைமுறை தெரிஞ்சுக்காம விட்டுட்டாங்கன்னா வரலாறு வந்து எழுதி வைக்கிற வரலாறு சில நேரத்துல பிழையா கூட ஆயிடலாம். ஆனா நீங்க கண்ணால நீங்க பாக்குறது பிழையாகாது இல்ல. அதனால கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் வரணும்ன்றது வந்து என்னோட தாழ்மையான கருத்து. ஆதான் ஆன்மீகம் மூலியமா இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே மேம், இன்னைக்கு நாம வடபழனி சுத்தி இருக்க 4-5 கோவில்கள் பாக்குறோம். தெரியாதவங்க எல்லாருமே இந்த எல்லா கோவில்களையும் இன்னைக்கு தெரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து அவங்க வரணும், நிறைய கோவில்களுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டணும், நிறைய கோவில் பயணம் எல்லாம் பண்ணணும் அப்படின்றது கூட எங்க ஆதன் ஆன்மீகமும் அதுதான் விரும்புது. யங்ஸ்டர்ஸ் வரணும், எல்லா ஏஜ் கேட்டகரி இருக்கவங்களும் ஆன்மீகத்துல வரணும். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொன்னு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கோவில்களுக்கு வர்றது வந்து கண்குளிர கல்யாணத்தையும் கூட பாக்கலாம். வடபழனியில பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 7000 கல்யாணத்துக்கு மேல நடக்குதுன்னு சொல்றாங்க வடபழனி கோவில். ஆமா, கோவில்ல மட்டும். அப்ப என்னன்னா நம்ம ஒரு கல்யாணத்தை பார்த்தாலே வந்து சுபிக்ஷமா நல்லா இருப்போம்னு சொல்லுவோம். அப்ப இவ்வளவு கல்யாணத்தை, அதாவது வந்து எங்க வீட்டுல வந்து சொல்லுவாங்க, நம்ம விளக்கேத்துறத விட விளக்கேத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட இதுல எல்லாம் வந்து எண்ணெய் ஊத்திட்டு போனா நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கணும்னா அடுத்தவர்கள் கல்யாணம் பார்த்து நம்ம வாழ்த்துறது, அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம்னா இன்னமும் சந்தோஷமா இருக்கலாம். அதனால கோவில்கள் வர்றது வந்து நம்ம பிரார்த்தனை மட்டும் இல்ல, அடுத்தவர்கள் பிரார்த்தனையும் நிறைவேறணும், அதையும் பார்த்து சந்தோஷமாகிறது வந்து இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஓகே மேம், இன்னைக்கு உங்களோட டிராவல் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தொடர்ந்து நீங்க எங்களோட பயணிக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆதாம் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு மிக்க நன்றி, தமிழுக்குமே நன்றி. ரொம்ப நாளா வந்து இந்த ஒரு முயற்சியை வந்து நாங்க பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து வடபழனில இருந்து தொடங்கி இருக்கோம். அடுத்தடுத்து நாங்க நிறைய சீரீஸ் பண்றோம், நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க.